தமிழ்நாடுல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மக்கள் மாறுதலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது சனாதனம் என்றால் என்ன என்கின்ற அந்த கேள்விதான். இதை பற்றி நாம் முன்னாள் துணைவேந்தர் ஐயா அறிஞர் பேராசிரியர் ஜவஹர்நேசன் அவர்களோடு உரையாட இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் அவரை வரவேற்றலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி அதை அழிக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. உடனடியாக ஒரு ஐடி நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஜோகோவோட தலைவர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சனாதனத்தை பற்றி இவர் பேசுனதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கணும். அது வராததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு சனாதனத்தை பற்றி தெரியலை, அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிறாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு சனாதனம் பற்றி என்னென்னு தெரியலை அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருந்தாங்களா, இல்லைன்னா அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சு அமைதியாக இருந்தாங்களா, என்ன உண்மையான நிலவரம், சனாதனம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் மேலும் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீதர் வேம்பு, சனாதனம் என்றால் எட்டர்னல், அதாவது நிரந்தரத்தன்மை, நித்தியத்தன்மை கொண்டது, அது நிரந்தரமானது. அதற்கு தர்மம் என்றால் அறம்னு தமிழில் இருக்கின்ற ஒரு வார்த்தையை பொருத்துகிறார். தர்மம் என்றால் அறம். ஆக மனிதனுக்கான ஒரு அறத்தை போதிக்கக்கூடியது தான் சனாதன தர்மம். இதை ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள்? அரசியலுக்காக இதை அவர் எதிர்க்கிறார்கள், திமுககாரர்கள் என்று அவர் கூறுகிறார். இதை கூறுகிறவர் சாதாரண ஒரு நபர் அல்ல. அவர் நிரம்ப படித்தவர். ஐடி நிறுவனம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனம், பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தை நடத்தி வருகிறவர். உலக அளவில் அது ஒரு பெரிய நிறுவனமும் கூட. அமெரிக்காவில் வாழ்ந்தவர். உலக அளவில் நிறைய அறிவையும் பெற்றவர். அதனால் தான் நாம் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை கொடுப்பது நன்றாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன். அதற்கு மேலும் அவர் கூறுகிறார், அதனால்தான் தமிழகத்தில் தருமபுரி என்ற ஒரு மாவட்டமே இருப்பதாகவும் கூறுகிறார். தர்மத்தை போதிக்கக்கூடிய, அந்த தர்மத்தை பின்பற்றுகின்ற மக்களாக இருப்பதனால் தருமபுரி என்ற ஒரு மாவட்டமே இருக்கிறது என்று கூறுகிறார். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கூறுகிறபடியே எடுத்துக்கொள்வோம். தர்மம் என்பது அறம் என்று கூறுகிறார். அதையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். சனாதனம் என்றால் எட்டர்னல், அதாவது நிரந்தரமானது, நித்தியத்தன்மை கொண்டது, இன்ஃபைனைட் என்று கூறுவார்கள், எட்டர்னல் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அப்போ இதுதான் சனாதனம் என்று அவர் கூறுகிறார். அதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்கின்ற கருத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், எதை வைத்து, எந்த கருத்தியலை முன்வைத்து இது நிரந்தரமானது, எந்த தர்மத்தை முன்வைத்து இது நிரந்தரமானது, இது நித்தியத்தன்மை கொண்டது என்று நாம் அலசினால், அது அனைத்து மக்களுக்குமான தர்மமா, அல்லது இந்த சமூகத்தை ஏற்றத்தாழ்வை உருவாக்கிய ஒரு சிறு பிரிவினருடைய தர்மமா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சனாதனத்தில் ரெண்டு விஷயம்தான். ஒன்று சுருத்தி என்று கூறுகிறது. சுருத்தி என்றால் வேதங்களை குறிப்பிடுவது, அந்த ஸ்கிரிப்சர்ஸ் என்று கூறுவார்கள். அந்த வேதங்களில் இருக்கின்ற அந்த எழுத்துக்கள் தான் ஸ்கிரிப்சர்ஸ். அந்த ஸ்கிரிப்சர்ஸ் கூட அது இறைவனால் சொல்லப்பட்டது, ரிவீல்டு என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அது இறைவனால் சொல்லப்பட்டதாக, ரிஷிகள் மூலமாக அது நமக்கு அளிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். இன்னொன்று ஸ்மிருதிஸ். ஸ்மிருதி என்பது அதுதான் தர்மம். அது தர்மசாஸ்திரம் என்றும் கூறுவார்கள். தர்மசாஸ்திரம். இப்போ மனுஸ்மிருதி என்றால் அது தர்மசாஸ்திரம். அப்போ ஒன்று ஸ்மிருதி, இன்னொன்று தர்மசாஸ்திரங்கள், அது ஸ்மிருதிஸ். அந்த தர்மசாஸ்திரங்கள் எதை கூறுகிறது என்றால், ஆங்கிலத்தில் ஆப்ளிகேஷன் அண்ட் லயபிலிட்டின்னு கூறுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறோம்ல, அது ஆப்ளிகேஷன். இதுக்கெல்லாம் நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்று கூறுகிறோமே, அது லயபிலிட்டி. அப்போ எதுக்கெல்லாம் நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறீர்களோ, அது ஆப்ளிகேஷன் அண்ட் லயபிலிட்டின்னு ஆங்கிலத்தில் கூறுவது. அப்போ இந்த ஆப்ளிகேஷன் அண்ட் லயபிலிட்டி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியல், தன்னுடைய லைஃப்,
அந்த வாழ்வியலை நகர்த்துவதற்கு அதில் அவன் என்னென்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், அதுதான் தர்மங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதுதான் மனுஸ்மிருதியும் கூட. அப்போ தர்மசாஸ்திரம், சுருதி, இப்போ இந்த இரண்டும் சேர்ந்தது தான், இந்த இரண்டும் சேர்ந்து உருவாக்குவது தான் தர்மம். அப்போ இந்த தர்மம் என்றால் ஆப்ளிகேஷன் அண்ட் லைபிலிட்டி, நீ என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய் என்று கூறுவது தான் தர்மசாஸ்திரம். வேதங்கள் அதற்கு ஒரு அஸ்திவாரம் கொடுக்கிறது. அப்போ இந்த வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் சுருதி ஸ்மிருதிஸ் என்று கூறுகிறோமே, இவை இரண்டும் சேர்ந்தது இறைவனால் சொல்லப்பட்ட ஒரு வாழ்வியல் தத்துவம் என்று கூறுகிறார்கள். இந்த வாழ்வியல் தத்துவத்தினை நிரந்தரமானது என்று கூறுகிறார்கள். இந்த வாழ்வியல் தத்துவம் தான் நிரந்தரமானது. இது நித்தியத்தன்மை கொண்டது, இன்ஃபைனைட்டாக இருக்கும், எட்டர்னலாகவே இருக்கும். இதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இது இறைவனால் கூறப்பட்டது என்பதனால். அப்படி எங்கும்போது இவர்கள் நிரந்தரமானதுன்னு எதை சொல்கிறார்கள்? சுருதியையும் ஸ்மிருதியும் சொல்கிறாங்க, தர்மசாஸ்திரத்தையும் வேதங்களையும் கூறுகிறார்கள். அதே நேரம் அந்த தர்மசாஸ்திரத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? உதாரணத்திற்கு நீங்கள் இந்த வர்ணாசிரம தர்மத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எங்கே இருக்கிறது? மனு தர்மத்தில் இருக்கிறது. மனு தர்மம் என்ன? ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதியில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? வர்ணாசிரம தர்மம், மக்கள் 4 பிரிவுகளாக பிறப்பால் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படி தானே கூறுகிறார். அப்போ பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர, இது இல்லாதவர்கள் அவர்ணர்கள், வேறு அந்த திட்டத்தில் வராத மக்கள் என்று அவர்கள்தான் அன்டச்சபிள்ஸ் என்று பிற்காலத்தில் கூறப்பட்டது. அப்போ இந்த 4 வர்ணங்களை கூறுவது எந்த தர்மம்? அது மனு சாஸ்திரம். அந்த மனு சாஸ்திரம் நித்தியத்தன்மை கொண்டது, நிரந்தரமானது, எட்டர்னல் என்று கூறுகிறார்கள். அப்படி எனும் பொழுது மனு தர்மம் எட்டர்னல், மனு தர்மம் நித்தியத்தன்மை கொண்டது, அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அதுதான் தர்மம் என்று கூறும் பொழுது இந்த தர்மம் நிலைத்தன்மை பெற்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இது இறைவனால் சொல்லப்பட்டது என்று கூறப்படுகிறது. அப்படி எனும் பொழுது இதை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்வது தான் தர்மம் என்று கூறும் பொழுது இது ஒட்டுமொத்தத்தில் இதுதான் சனாதன தர்மம் என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சனாதன தர்மம் என்பது இந்த மேல்தட்டு மக்களுக்கான, அல்லது பிராமணியம் என்று கூறலாம், ஆரியர்கள் என்று கூறுகிறோமே, ஆரியம் என்றும் கூறலாம், அதை வேதிக் மக்கள் என்றும் கூறலாம். வேதம், வேதிக், ஆரியம், பிராமணியம் மூன்றும் ஒரே தன்மை, ஒன்றுக்கு ஒன்று ஒரே வார்த்தைகளை அர்த்தங்களாக கொண்டது. அப்போ இந்த ஆரிய பிராமண வைதீக கோட்பாடுகள் தான் இந்த சனாதன தர்மம் என்பது. இது மக்களை பிறப்பு அடிப்படையில் பிரிக்கிறது. வேறு பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு பொருளை எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு உள்வாங்குவது, அல்லது ஒரு அறிவை எப்படி அணுகுவது, இது போன்று நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. அதில் நிறைய ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதும் இருக்கிறது. அடிப்படையில் ஆண்டாலஜிக்கலாக என்று கூறுவோம், இறப்பு, அதாவது இருப்பியல் தன்மை, அதன் மூலமாக நீங்கள் இதை பார்க்கும் பொழுது பிறப்பாலேயே நீ தாழ்ந்தவன் என்று அது கூறுகிறதே, அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கும். அதற்கு வேம்பு அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அது நிரந்தரமானது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இதுதான் கேள்வி. ஆக இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியவில்லை, அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைப்பதற்கு நான் அறத்தை பேசுகிறேன் என்று கூறுகிறாரே, அது யார் அறத்தை பேசுவதாக கூறுகிறார்? அது அவர்களுடைய அறம். அதாவது இந்த மனு தர்மம் என்பது சனாதனத்தின் ஒரு கூறு. அது வர்ணாசிரம தர்மத்தை போதிக்கிறது, பிறப்பால் மக்களை அடிமையாக ஆக்குகிறது. ஆக இப்படி பிறப்பால் அடிமையாக மனிதனை அடிமைத்தனத்தில் தள்ளும் பொழுது யாருக்கு அது பாதகத்தை ஏற்படுத்துகிறது? தமிழர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும், ஆரியர்களுக்கு நன்மை பயக்கும். ஆமாம், கரெக்டு தான். ஆனால் இது தமிழக மக்களுக்கு இந்த கருத்து தெரியுமா? இது நமக்கு தான் இந்த சனாதனம் பாதிப்பை ஏற்படுத்துன்னு தெரியுமா? இல்லை சனாதனனுக்கு நன்மை தரும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 1000 ஆண்டு காலம் போதையில் இருக்கிறார்கள், அவங்களுக்கு தெரியல. ஒரு வகையில் ஸ்ரீதர் வேம்பு சொல்வது என்பது உண்மைதான். சனாதனம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறாரே, அது உண்மைதான். அப்போ
இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த இந்து தர்மத்தையோ சனாதன தர்மத்தையோ ஏற்றுக்கொள்ளலை, அவங்கெல்லாம் வந்து சைவத்தையும் வைணவத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த பார்வை வந்து சரியான பார்வையா? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால், தமிழ் மதம் என்பது சைவம் வைணவம் என்ற அடிப்படைகளை கொண்டது, அது இந்து மதம் அல்ல, அதற்கும் சனாதனத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்று ஒரு சில கூற்றுகளும் இருக்கிறது. தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் அதையும் கூறுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் செய்த ஆய்வுகள் வரை இது பல ஆய்வுகளை பல தரவுகளை நாம் எடுத்து பார்க்கும்பொழுது ஒன்று புலப்படுவது என்னவென்றால், சைவம் ஹிந்து மதமா இல்லையா, சைவம் வைதிக அடிப்படைகளை கொண்டிருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் தெரிந்துவிட்டால்